أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وليكتب بينكم كاتب بالعدل ولا يأب كاتب أن يكتب كما علمه الله فليكتب وليملل الذي عليه الحق وليتق الله ربه ولا يبخس منه شيئا فإن كان الذي عليه الحق سفيها أو ضعيفا أو لا يستطيع أن يمل هو فليملل وليه بالعدل واستشهدوا شهيدين من رجالكم فإن لم يكونا رجلين فرجل وامرأتان ممن ترضون من الشهداء أن تضل إحداهما فتذكر إحداهما الأخرى ولا يأبى الشهداء إذا ما دعوا ولا تسأموا أن تكتبوه صغيرا أو كبيرا إلى أجله ذلكم أقسط عند الله وأقوم للشهادة وأدنى ألا ترتابوا إلا أن تكون تجارة حاضرة تديرونها بينكم فليس عليكم جناح ألا تكتبوها وأشهدوا إذا تبايعتم ولا يضار كاتب ولا شهيد وإن تفعلوا فإنه فسوق بكم واتقوا الله ويعلمكم الله والله بكل شيء عليم. சூரத்துல் பக்ரா ஆயத்து நம்பர் 282. எத்தனை ஆயத்து அதை ஓதுனீங்க? ஒரு ஆயத்தாங்க. ஏன்னா குரான் இதான் பெரிய ஆயத்து. ரொம்ப நேரம் ஓதுன மாதிரி தெரியுது. ஆமா, ரொம்ப நேரம் ஓதுன. ஒரு பக்கம் ஓதிருக்குல்ல, 15 வரி. 15 வரி குரான்ல 15 வரி. அப்ப இரும்பாய் அப்ப பெரிய ஆயத்து இது. அத்துவலு ஆயத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலேயே வந்திருக்கக்கூடிய ஆயத்துக்கள்லயே ஆக பெரிய ஆயத்து இதுதான். இவ்வளோ பெரிய ஆயத்து எதை பத்தி வந்திருக்குது? தொழுகை பத்தியா? தொழுகை தானே பெருசு. தொழுகை தான் பெருசு, ஆனா தொழுகை பத்தி இல்லை. ஓ, ஜகாத் பத்திங்களா? ஜகாத் பத்தி இல்லை. நோம்பு, ஹஜ்ஜு அதெல்லாம் பெருசா இருக்கு, அதை பத்தி இல்ல. அப்ப எதை பத்தி? கொடுக்கல் வாங்கல பத்தி. ஏன்னா கொடுக்கல் வாங்கலுடைய தீன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அறகுறையா இருக்கு. அப்படிங்கறதுனால அதுல எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால கொடுக்கல் வாங்கலை பத்தி மேட்டரா பேசும்போது குறிப்பா எங்க பிரச்சனை வருது? கடன் மேட்டர்ல வருது, வியாபாரத்துல வருது, கொடுக்கல் வாங்கல வருது, சாட்சியங்கள் அதுல வருது பிரச்சனை. அதனால குர்ஆனுமே கூட முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக வேண்டி தொழுகை பத்தி இவ்வளவு பெரிய ஆயத்து இல்ல, நோன்பை பத்தி, ஜகாத்தை பத்தி, ஹஜ்ஜை பத்தி இவ்வளவு பெரிய ஆயத்து இல்ல. ஆனா கொடுக்கல் வாங்கல் குறித்து, கடன் குறித்து, சாட்சியங்கள் குறித்து, வியாபாரம் குறித்து இவ்வளவு பெரிய ஆயத்து வந்திருக்கு. இப்ப என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா,
கொடுக்கல் வாங்களுடைய தீன், முஆமலாத்துடைய தீன் இருக்கு பாருங்க, அதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா குர்ஆன்ல இந்த ஆயத்தை கடைசி அல்லாஹ் முடிக்கும் போது, தப்பு பண்ணீங்க அப்புறம் உங்க மேல பாவம் உண்டாகும் அப்படின்னு, ஃபுசூகுன் பிக்கும், ஃபுசூகுன் பிக்கும். எழுதுற ஆள் தப்பு பண்ணாரு, பத்திரம் எழுதுறவரு அல்லது மத்தியஸ்தம் பண்றவரு தப்பு பண்றாரு, சாட்சிக்கு வந்தவன் வந்து மாத்தி பேசிட்டான், இல்ல அன்னைக்கு வந்து சாட்சி சொல்லும் போது ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு மாத்தி பேசுறான், இந்த மாதிரி ஏதாவது நீங்க கோல்மால் பண்ணீங்க, அதெல்லாம் ஃபுசூகுன் பிக்கும், அதெல்லாம் பாவமாக்கம். பாத்துக்குங்க, அல்லாஹ் பயந்துக்குங்க, வத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்துக்குங்க. நீங்க என்ன பேசுன, என்ன எழுதுன, எத்தனை தேதியில கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, எத்தனை கிலோல தரேன்னு சொன்ன, எத்தனை டச்சில் தரேன்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு நீ வந்து மாத்தி பேசுற, அன்னைக்கு சாட்சி சொல்லும் போது அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி சொல்ற, அன்னைக்கு எழுதும் போது இப்படி எழுதிக்கிட்ட, ஆனா அதுக்கு இதுதான் அர்த்தம், இன்னைக்கு அர்த்தத்துக்கு வியாக்கானம் சொல்ற. இப்படி எல்லாம் நீ பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாத நினைச்சிருக்காதீங்க. வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், நீங்க பண்ற எல்லா வேலையும் எனக்கு தெரியும், அதனால பார்த்து பயந்து ஒழுங்கா நடந்துக்குங்க அப்படிங்கிற தோணியில ஆயத்து முடியுது. முடிக்கும் போது முடிக்கிற இடத்த பார்த்தா வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். சாட்சிக்கு வந்தவன் என்ன பேசுனா, எழுதுனவன் என்ன சூட்சமத்தோடு எழுதுனா, என்ன டேட்டு போட்டுக்கிட்டீங்க, என்ன எல்லாமே நமக்கு தெரியும். ஆகையனால கொடுக்கல் வாங்கல் மேட்டர்ல அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள வேணா நீங்க குரூப் ஆகி ஒரு டீம் ஆகி அவனை கவுத்துறதுக்கு இவனை இப்படி எல்லாம் நீங்க பண்ணலாம், ஆனா பாவம் உண்டாயிடும், அப்புறம் எனக்கு தெரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். பிகுல்லி ஷைஇன், ஆனா அணுவுக்கு தெரியும். கஞ்சாடை பண்ணீங்கல்ல, அது கூட தெரியுமா, அது கூட தெரியும், கஞ்சாடை அது வரைக்கும் நமக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மிரட்டி விட்டு இந்த ஆயத்து முடியுது. அவ்வளவுதாங்களா? இல்ல, இந்த ஆயத்துக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த ஆயத்து எப்படி எந்த கோணத்தில் அமைஞ்சிருக்கிறது, எந்த மைய கருவில் அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடன் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்த ஆயத்துமே அதுதான். முதல்ல இந்த ஆயத்தை முடிச்சிருவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே. ஈமான்தாரினா பள்ளிவாசல்ல தொழுதுட்டு தஸ்பீ பண்ணி பிடிச்சிட்டு குர்ஆன் ஓதுறவர் மட்டும் ஈமான்தாரி இல்ல, வெளியே போனாலும் நீங்க ஈமான்தாரி தான். பஜாருக்கு போனாலுங்களா, பஜார்ல நீ ஈமான்தாரி தான். பஜார்லயே நீங்க ஒரு முஸ்லீமா தான் நடந்துக்கணும். வியாபாரம் பண்ணும் போதும் அதனால யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே. சரி, இப்போ இந்த ஆயத்து இறங்கின காலகட்டம் இருக்குல்ல, எப்ப இறங்கிருச்சு இந்த ஆயத்து அப்படின்னா, இந்த ஆயத்து இறங்கினது கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபிக்கு இறங்கிய வசனம் இது. ஓகே, இன்னைக்கு இந்த ஆயத்து தேவையா அப்படின்னா, இன்னைக்கு வாழ்க்கையில கொடுக்கல் வாங்கல்ல, அக்ரிமெண்ட் போடுற விஷயத்துல, கடன் கொடுத்து வாங்கிக்கிறதுல பொதுவா எழுதி வச்சுக்கிற பழக்கம் இன்னைக்கு இருக்கு, அதிகபட்சமா இருக்கு நாம வாழ்ற பகுதிகளில். கொடுக்கல பொதுவாக எழுதி வச்சுக்கோமா, பில் பண்றோம், பில்லிங் விஷயம் இன்னைக்கு எல்லாத்துலயும் இருக்குது. டேட் போட்டுறோம், கிரெடிட்டுக்குலாம் டேட் இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு வந்து இந்த ஆயத்து இறங்கின போது இந்த ஆயத்து எல்லா உலகத்துல அனைவருக்குமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது இல்லையா, எழுதி வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. நம்ம தாத்தா காலத்துல போனோம்னாலே பத்திரம் இல்லைங்கிறாங்க. பூர்வீக சொத்து சொல்றோம், என்ன இல்லை, ஒரு சொத்து தானங்க, பத்திரம் 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 எங்க தெரியலைங்க, அது இல்ல. எழுதுறது இப்பதான் இருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா எழுதுறதெல்லாம் கிடையாது, பேச்சு தான். ஏன்னா அன்னைக்கு நியாயம் தர்மம், அன்னைக்கு கொஞ்சம் ஒரு பயபக்தி, பித்தலாட்டம் பண்ற அந்த குணம் அதெல்லாம் ரொம்ப கம்மி அந்த காலத்துல. மனசாட்சி இருந்துச்சு, ஜபான் தேதால போல்தாலாம அப்படிங்கிற ஒரு அல்லாஹ்வுக்கு பயப்படுற, மனசாட்சிக்கு பயப்படுற ஒரு நிலை அப்ப இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுற ஒரு பெரிய விஷயம் இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்க எத்தனை பேர் இருந்தாங்க நம்ம ஊர்ல பார்த்தா, ரொம்ப கம்மி. கவர்மெண்ட் கைநாட்டுனே வச்சிருந்தாங்க இல்லையா, கைநாட்டு சிஸ்டமே இருந்துச்சு. இப்பதான் எல்லாரும் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்ச பெரியவங்க இருக்கிறாங்க. முதல் பட்டதாரிகள், முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாயிட்டாங்க. இன்னைக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் வாசிக்க தெரியுது, படிக்க தெரியுது. ஸோ சைன் பண்ற இடத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி அதுவே கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடியே கிடையாதுன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு நினைக்கிறீங்க?
அதுவும் இந்த குர்ஆன் இறங்கின அந்த முதல் மக்கள் சஹாபாக்கள் அவங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்களா என்ன? எழுத படிக்க தெரியாதவங்க தான் இல்லையா? அவங்க எந்த ஸ்கூலுக்கும் போல, காலேஜ் போல. அவங்க வாழ்ந்த புவியியல் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா பாலைவன மக்கள். எந்த கவர்மெண்ட் கீழேயுமே அவங்க இல்லைங்க, ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இல்ல. பத்து பொல்தனே பத்து, எதுவுமே தெரியாது. படிப்பறிவற்றவர்கள் சொல்றோம்ல, அந்த கேட்டகரி மக்களுக்கு இறங்குது. எழுதிக்கோ. ஒரு வகையில இதுல இல்முடைய ஒரு 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 விஷயமும் அல்லாஹ் கொண்டு வருகிறான் அப்படின்னு தெரியுது. முஸ்லீம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு முஸ்லீம்னா எழுத தெரியாது, படிக்க தெரியாது அப்படின்னு இருக்காதப்பா. முஸ்லீம்னால குறைஞ்சபட்சம் எழுத படிக்க தெரியணும், ஒரு மொழியில எழுதி படிக்க தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு மறைமுக உந்துதல். ஏன்னா கொடுக்கல் வாங்கல் எல்லாரும் தானே பண்றோம். நான் தான் பண்றேன், நீங்களும் தான் பண்றீங்க. கடன் கொடுக்குறோம், கடன் வாங்குறோம், வியாபாரம் பண்றோம், அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். சோ முஸ்லீம் குறைஞ்சபட்சம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதும் இதுல தெரியுது. ஏன்னா எழுதிக்குங்கன்னு சொன்னா அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத படிக்க தெரிஞ்சுக்கோன்னு குர்ஆன் பேசுது. இது யாருக்கு பேசியிருந்தா பொருத்தம் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு பாருங்க, ரோம். இன்னொரு கவர்மெண்ட் பாரசீகம், கலாச்சாரத்தில் ரொம்ப மேல இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லியிருந்தா ஓகே, அந்த ஊர்ல எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஆனா இங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. நபி அவங்க மதீனாவுக்கு வந்தபோது 80 குடும்பத்தினர் முஸ்லீம்களா இருந்தாங்க. ஹிஜ்ரா செஞ்சு வந்தாங்களா இல்லையா மதீனாவுக்கு? முசல்மான் எவ்வளவு பேரு? 80 குடும்பம், 80 குடும்பத்தினர் இல்லையா? ஓகே. ஆனா யார் யாருக்கு எழுத படிக்க தெரியும்னு கேட்டா எல்லாம் தலைக்கிழப்பிட வந்தாங்க. யாருக்கு எழுத படிக்க தெரியாது. உனக்கு தெரியுமா? கொஞ்சம் தெரியும். சரி நில்லு. உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஜி உங்களுக்கு தெரியுமா? நீங்க தெரியுங்க அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்தா, சென்சஸ் அன்னைக்கு எடுத்து பார்த்தா எழுத படிக்க தெரிந்த சஹாபாக்கள் மொத்தம் ஒரு 17 பேர் இருந்தாங்களாம். சில ரிவாயத்துல 8 பேர்னு வருது. 8 பேர், 10 பேர், 5 பேர் தான் இருந்திருக்கிறாங்க ஒரு பெரிய ஊர்ல எழுத படிக்க தெரிஞ்சவங்களே. உங்களுக்கு சொல்றது, இது குர்ஆன் இறங்கி 13 வருஷத்துக்கு பிறகுள்ள நிலைமை. குர்ஆன் இறங்கின முதல் வசனமே படி, இக்ரா அப்படின்னு சொன்ன அல் குர்ஆன் 13 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு படிக்க தெரியும்னு கேட்டா, மதீனாவுல முஸ்லிம்கள் 17 பேர் சொன்னாங்க. 17 பேருக்கு எழுத படிக்கவே தெரியும். ஒண்ணுமே தெரியாது. அவங்கள்ட்ட குர்ஆன் பேசுது, நீ கொடுக்கல் வாங்கல பண்ணா எழுதணும், எப்படி எழுதணும், எழுதுற முறைகள் என்னென்ன. ஒன்னு இருக்கு, நம்ம சாதாரண குறிப்பெடுப்பது, அதுவே கஷ்டம். எழுதுறது ஈஸி, நார்மலா ஒரு எழுதுறது ஈஸி. போன் நம்பர் எழுதி கொடுங்க ஈஸி. குறிப்பெடுக்கிறது கஷ்டம். எழுதுறதுலே ரொம்ப கஷ்டம். இந்த அக்ரிமெண்ட் எழுதுறது, 10 எழுதுறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் எழுத முடியாது. சொல்றது, இப்ப நான் சொத்து வாங்கினாலும் நீங்க சொத்து வாங்கினாலும் பத்திரம் எழுதுறோம் கூட்டுருவோம். பத்திரம் எழுதுறது எழுதுவாரு. ஏன்னா அந்த வாசன அமைப்பு அதெல்லாம் அது அப்பப்ப சட்டம் என்ன மாறுது. பத்திரம் எழுதுறது ரொம்ப கஷ்டமானது. கொடுக்கல் வாங்கல்ல அக்ரிமெண்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதான் எழுத சொல்லு குர்ஆன். படிக்காத ஆள சுத்தாதையா, படி, எழுதி படி முதல்ல என்று குர்ஆன் அவங்கள தட்டுது. முஸ்லிம் எழுதி படிக்க தெரியணும். அப்போ இந்த வசனம் இறங்கிய அந்த காலகட்டத்தில் இந்த இறங்கிய மக்கள் எங்க இருந்த மக்கள்னா பாலைவனத்தில் இருந்த மக்கள். பாலைவனத்தை என்ன பார்த்திருப்பாங்க அதிகபட்சமா? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த மண். இந்த ஆயத்துக்கு போறது, இந்த ஆயத்து இறங்கிய காலகட்டத்துடைய காட்சி நம்ம கண்ணுக்கு தேவைப்படுது. அப்பதான் இந்த ஆயத்துல எவ்வளவு ஆழமா சாட்சியங்கள் எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டணும், எழுதுபவர் எப்படி எல்லாம் எழுதணும், எவ்வளவு காலத்துக்கு டைம் எடுத்துக்கணும், டேட் இப்படி போடணும். டேட் வருதுங்க இல்ல, அஜலி முசம்மன், தேதிகளை குறிப்பது குறித்து நாளை குறிச்சு எழுதுங்க. அன்னைக்கெல்லாம் பழக்கம் இல்ல இல்லையா? அன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன டிசம்பர் 10, டிசம்பர் 20 நம்ம தேதி சொல்றோம்ல, அன்னைக்கு அந்த பழக்கம் கூட கிடையாது. அப்போ இலா அஜலி முசம்மா, குறிப்பிட்ட தவணை குறிப்பிடணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? கம்ப்ளீட்டா அந்த இது குறிக்கணும்ல. அப்போ அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, அதிகபட்சமான மக்கள் பெரிய ஊர்கள் வாழ்ந்தவங்க விட்டுடுங்க, மக்காக்குள்ள வாழ்ந்தவங்க விட்டுடுங்க, மதீனாவுக்குள்ள எஸ்ரீபுக்குள்ள வாழ்ந்தவங்க விட்டுடுங்க. பொதுவா அந்த அரபு மண் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, வருஷத்துல வாழ்விடமாக அவங்களுக்கு குறிப்பிட்ட இடம் ஒண்ணு கிடையாது. வருஷத்துல 2 வாழ்விடம் அவங்களுக்கு இருந்துச்சு. 2 வாழ்விடம். என்ன 2 வாழ்விடம் அப்படின்னா, குளிர்காலங்கள்ல அவங்க பாலைவன சைடு வந்துருவாங்க, வெயில் காலங்கள்ல
வெயில் அதிகமா இருக்கிற இடத்த விட்டு ஹிஜ்ரத் பண்ணி அதாவது பிரயாணம் செய்து அந்த இடத்த விட்டுட்டு பொட்டிப்படியை தூக்கிக்கிட்டு நாடோடி சிம்பிள் தான், நாடோடி தான். பொட்டிப்படியை தூக்கிக்கிட்டு எங்க வெயில் கம்மியா இருக்கும் மரங்கள் தோட்டங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்களா, அங்க போய் உட்காந்துக்குவாங்க. அங்க இருந்து வெயில் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா இது மாதிரி எங்க வந்து உட்காந்துருவாங்க, பாலைவனம். அவங்க என்னத்தை பார்த்தாங்க, மேல பார்த்தா என்ன தெரிஞ்சு, பில்டிங்கா, வானம் தெரிஞ்சு. கீழே பார்த்தா என்ன தெரிஞ்சு, பூமி தெரிஞ்சு. அவங்க பிரயாணம் செஞ்சது என்ன, ஒட்டகம். பெருசா அவங்க பூமியில பார்த்தது மலை. அதனால குர்ஆனே 4 வார்த்தை சொல்லுது, அதுக்கு மேல சொல்ல அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், பூமி ஒட்டகத்தை பாரு. வயல சமாய் கைஃப ருஃபியத், வானத்தை பாரு. வயலல் அர்தி கைஃப சுத்திஹத், இதெல்லாம் வருது இல்லையா. பூமியை 4 தான் அல்லாஹ் குர்ஆன். இப்போ நமக்கு என்ன வருதுன்னா இதுக்கு பதிலே கிடைக்குது. ஏன் 4 மட்டும் அல்லாஹ் சொல்றான், வானத்தை பார், பூமியை பார், ஒட்டகத்தை பார், மலையை பார். அவங்க 5வது பார்த்ததே கிடையாது. அப்படி இல்லை அவங்களுக்கு. சாப்பாடு என்ன பண்ணாங்க, சாப்பாட்டு விவசாயம் பண்ணாங்க, பேருந்து தோட்டத்தை வேலை செஞ்சாங்க, அதிகபட்சம் வழிப்பறி பண்ணாங்க. வழிப்பறி அவ்வளவுதான், கொள்ளை அடிச்சாங்க. இந்த கபிலா அந்த கபிலா வட்டிக்கும் கூட்டம் கூட்டமா 200 பேர் 300 பேர் 200 பேர் கூட்டம் கூட்டமா வாழ்வாங்க. அங்க இங்கன்னு வாழ்வாங்க, அவ்வளவுதான். அந்த ஊருக்கு அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பான். இப்படிதான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு படிப்பறிவோ ஒரு நாடோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப என்னங்க செய்வாங்க, நைட் ஆனா சரக்கு அடிப்பாங்க, சாராயம் குடிப்பாங்க. சாராயம் குடிச்சு என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. இவர் பாட்டு பாடு அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அவர் பாட்டு பாடுவார். ஷாரு அஷார், கவிதை படிச்சுக்கிட்டு இவர் ஒரு கவிதை பண்ணா அவர் ஒரு கவிதை. இங்க இந்த கவிதை படிக்கிறது, ஏன் கவிலா எப்படி தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, கவிதை படிப்பாரு. உடனே அவருக்கு ஒண்ணு அதுக்கு பதில் கவிதை, எங்க தாத்தா எப்படி தெரியுமா, போதை தலைக்கேறிடுச்சுங்க, கவிதை படிக்க வேண்டியது. இவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை. தரிக்கட்டு இருந்தாங்கன்னு சொல்றமா இல்லையா, இவ்வளவுதான். இன்னும் டெப்த் போனா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அவங்க விசேஷங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்க கல்யாணம் எப்படி பண்ணாங்க, அவங்களுடைய விழாக்கள் எப்படி அவங்க கொண்டாடினாங்க. நமக்கு விழாக்கள் இஸ்லாமிய விழாக்கள் சொன்னா ஈது சொல்றோம், இந்து மதத்தினர் கொண்டாடுறாங்கன்னா பொங்கல் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு மதம் சார்ந்த விழாக்கள் வச்சிருக்காங்களா இல்லையா, இந்த தீபாவளி அப்படிங்கிறாங்க, கிறிஸ்துமஸ் சொல்ல, இந்த மாதிரி அரபு மண்ணில் அவங்க விழாவை எதை வச்சிருந்தாங்க. இப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா சிறுக்கு எல்லாமே ஒண்ணுமே விவரமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. டைம் பாஸுக்கு பகல்ல உட்காந்து என்ன செய்வாங்க, வீட்டுல இருக்கிற மாவெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு பொம்மை செய்ய வேண்டியது. இது செஞ்சது தானே உமர் அலிலாம் தான், அவரே சொல்றாரு. பசிக்கு இது டைம் போலன்னா ஒரு பகல் நேரம் என்ன பண்றது, சும்மா தான் உட்காந்துருக்கோம், இருக்கிற மாவெல்லாம் எடுத்து பொம்மை செய்ய வேண்டியது. என்ன பொம்மை செய்யுது, ஒரு சிலை மாதிரி செய்ய வேண்டியது, செஞ்சு வச்சுக்கிறது. மாவுலே செஞ்சது செஞ்சு வச்சுக்க வேண்டியது. காலையில பொம்மை செஞ்சு வச்சாச்சு, அது காஞ்சிருச்சு. மத்தியானம் பசிக்கும்ல, பசிக்கும் போது கேட்கறதான், கடவுளே சோறு போடு. அது எங்க சோறு போடும் பாரு, பசிக்குது சோறு போடுறே இல்லையா. 2வது முறை 3வது முறை கேட்டு பாக்குறது. உமர் சொல்றாங்க, நான் 3 முறை கேட்போம், மத்தியானம் வரைக்கும் பார்ப்போம், அது எதுவுமே தராது எங்களுக்கு. எது, மாவு பொம்மை, கோதுமை இல்ல, சலிச்ச கோதுமை கூட சாப்பிட கிடையாது. நைஸ் கோதுமை அவங்க பின்னாடிதான் பார்த்தது. கைசர் கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படும் போதுதான் கைசர் கிஸ்ராவோட அரண்மனை கண்ட்ரோல வந்து கனிமத்தை கண்ட்ரோல் வரும்போது இவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குது. என்னன்னா பார்த்தா ஜல்லடை, சலிக்கிற ஜல்லடை. ஏ கேபா அப்படி அதை ஊருக்கு மதுரா கொண்டு வந்து சலிச்சு பாக்குறாங்க. நைஸ் மாவு வருது. நைஸ் மாவை அவங்க பார்த்தது உமர்லாம் காலத்துல தான் சஹாபாக்கள். அது வரைக்கும் அப்படியே அரைப்போம், தாரமா தார. ஆயிஷா சொன்னாங்க, தாரமா தார அப்படியே அரைப்போம், உப்புன்னு ஊதுவோம். தாரமா தாரனா உப்புன்னு ஊதுவோம், பறக்கிறதெல்லாம் பரம்பரை தண்ணி வச்சு குழச்சிருவோம், முடிஞ்சு அவ்வளவுதான். மாவு இப்படி தட்டினா மாவு சுட்டு சாப்பிட்டுக்குவோம், இவ்வளவுதான். பேச்சம்பழம் சாப்பிட்டுக்குவோம், தண்ணி குடிச்சுக்குவோம். ரொம்ப பஸ்டா ஒரு ஒட்டகத்தை வெட்டுவோம், இல்லை ஆட்டை வெட்டுவோம். இவ்வளவுதான் அவங்க லைஃப் ஸ்டைல். மெனு போட்டுலாம் கிடையாது. அவங்க சட்னி, இட்லி சட்னி. இன்னைக்கு நம்ம வீட்டு மெனு இருக்கு, கஞ்சி மட்டும் முடியும், கஞ்சி பிளஸ் சட்னி பிளஸ் என்னங்க வடை. புரிஞ்சு அதுல கூட நம்ம ரசனையோட கஞ்சினா அது என்னென்ன போட்டு மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் குருணை போட்டு பதமா அழகா கஞ்சி தனியா, சட்னி அதுக்கான மெனு தனியா இருக்கு, வடை தனியா இருக்கு. இப்படி எல்லாம் அவங்க வாழல. சிஸ்டமேட்டிக் லைஃபே அவங்கள்ட்ட கிடையாது. பேத்தர்த்தீபி ஜிந்தகி தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவன் பசிக்கும், அது தராது. எது தராது, அது ஒன்றும் தராது. தரலன்னு என்னங்க செய்வீங்க, தாபின்னு கேட்டாங்க. அந்த சிலை உங்களுக்கு சோறு போடல என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் விரல உடைப்போம். ஃபர்ஸ்ட் பசிக்குது இல்லை, அப்போ விரல உடைப்போம், தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்ருவோம், காஞ்சி போச்சு இல்லை. அப்புறம் கையை உடைப்போம்,
அப்புறம் தலையை வச்சிருவோம். இதுதான் அவங்க வாழ்க்கை. புரியுதுங்களா? அதனால இப்படி இப்படி வாழும்போது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. குழந்தை பெற்று அவங்களுக்கு தலைவலி. ஏன்னா ஆம்பளை பையன் பிறந்தா பிரச்சனை, சூறையாடுறதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு வருவான், சண்டை போடுறதுக்கு வருவான். பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பண்றது வச்சுக்கிட்டு? அதனால பொண்ணுடு பெத்தோடனே பாப்பா என்னங்க பொட்டை பிள்ளையா கொடுங்க, கழுத்து அப்படியே அங்கே ஸ்பாட்லேயே கழுத்து நெரிச்சு அப்படியே கொண்டுடுவாங்க. உயிரோட பிறந்த குழந்தை உடனே கொள்றது அவங்களுக்கு பழக்கம், பொட்டை பிள்ளையா இருந்தா. ஏன்னா இது இம்சை வச்சுக்கிட்டு, இது போர் செய்ய வராது இல்லையா, கட்டி கொடுக்கணும், எதுக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி. அப்படி யாராவது கொள்றது மனசு இல்லைன்னா சொல்லுவாங்க, நான் கொள்றது பெத்திருக்கோம் கொல்ல மனசு, அப்பா மனசு இல்ல பிள்ளை, என்ன என் பிள்ளை எப்படி நான் கொள்றது, எனக்கே கொள்றது மனசு வர மாட்டேங்குது. இது அவர் இருக்கிறாரு யாரு, ஹத்தாபின் மகன் உமர்ல உட்காந்துருப்பாரு அந்த பக்கம். என்னப்பா மனசு வரலையா, அப்பனா நானே கொள்றேன், அவரே கொள்ளுவார். ஊர்ல யாருக்காவது கொள்றதுக்கு மனசு வரலைன்னா உமர்ட்ட கொடுத்துருன்னு கொண்டுடுவார். இவ்வளவுதான் இவங்க இந்த வாழ்க்கை என்ன சொல்றது இருக்குது. இப்படி வாழ்ந்தவங்களுக்கு நடுவுல யாயுள்ளது நாமனும் இதா ததா ஏந்தும், நீங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பண்ணீங்கன்னா, கடன் எல்லாம் விட்டீங்கன்னா, விதைன்னு கடன் கொடுத்தீங்கன்னா, இல்ல அஜலி முஸ்லிம் கொஞ்ச காலத்துக்காக கடன் கொடுத்தா பக்துபு எழுதுங்க. இவங்களுக்கு புதுசு எல்லாமே. அப்போ குர்ஆன் ஒரு கொடுக்கல் வாங்கல எவ்வளவு நுணுக்கமா செய்யணும்னு இன்னைக்கு பேசல. இன்னைக்கு இது ஒரு பெரிய துறை, எப்படி பத்திரங்கள் எழுத வேண்டும், எப்படி அதுன்னு ஒரு பெரிய துறை இருக்கா இல்லையா. இந்த துறை இன்னைக்குதான் வந்துச்சு, இன்னைக்கு கண்டுபிடிச்சதுன்னு குர்ஆன் அன்னைக்கே சொல்லிடுச்சு, ஊக்குவிச்சு எப்படி ஒரு முஸ்லீம் வாழணும், கல்வி பேஸ்ல எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு முஸ்லீமா இருக்கணும்னு அன்னைக்கே சொல்லிடுச்சு. அப்போ இந்த ஆயத்து ஏன்னா கடன் கொடுத்தா எழுத சொல்லுது, ஏன்னா எழுத வைக்கிறோம்னு நீங்க நினைக்க வேண்டாம். இது அந்திக்கு இது என்ன அவங்கள ஆச்சரியத்தில் ஆழ்த்தி ஆயத்துது. முதல்ல எழுதி வச்சது யாரு? இந்த மாதிரி அஜரத் சும்மா பயானா பண்ணாதீங்க, ஏதாவது சம்பவமா சொல்லுங்க. இது சம்பவம் சொன்னாதான் நல்லா இருக்கும். நம்ம 2 சம்பவம் வந்ததுக்கு 2 சம்பவம் சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல எழுதி வச்சுக்கிட்டது யாரு அது தெரியணும்ல. இதுல இந்த ஆயத்துல சாட்சியங்களும் வருது. அப்போ சாட்சியா முதல்ல இருந்தது யாரு? முதல் சாட்சி யாரு? கொடுக்கல் வாங்கல் பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு மேட்டர் ஒன்று இருக்கு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாப் முஸ்னதுல இந்த ஆயத்தை பத்தி பேசிட்டு வரும்போது ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் மனிதர்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுகிறார். படைக்கப்பட்டதுக்கு பிறகு நிமிர்லாம் பார்க்கற கஷ்டமா இருக்கு. படுத்தாச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க தான் கலீஃபா, பூமிக்கு போறீங்க ரைட்டு. அப்படிங்கும் போது அவர் எனக்கு சந்ததிகள் இருக்கா? இருக்க சந்ததியெல்லாம் இருக்கேன் உங்களுக்கு, கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதுகு பகுதி தடவப்பட்டது. அங்கிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து சந்ததிகளும் அருவாகும் நிப்பாட்டப்பட்டுச்சு. இவ்வளவு பேரா? இவ்வளவும் உங்க பிச்சலங்கள் தான். நீங்க அபுல் பஷர் மனித குலத்தின் தந்தை. அபுல் பஷர் மனித குலத்தின் தந்தை. அப்படியே பாக்குறாரு. பார்த்தா அது ஒரு இடத்துல மட்டும் ஒருத்தர் நிக்கிறது மட்டும் எப்படி தெரியுதுன்னா ஜாஹிர் அப்படி வருது. ஜாஹிர் அப்படியே மின்ற மாதிரி பல மின்ற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க கேக்குறாங்க, இவரு யாரு? இவரு தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உங்க சந்ததி தான், எங்க அம்மா சந்ததி தான், உங்க பிள்ளைங்கள்லாம் பிறப்பாரு. அவருடைய அவையே அவரோட மின்றார் இல்லப்பா, அவருடைய குரலோட அந்த மாதிரி இருக்கும். அப்படியா? கேட்கலாமா? ஓதுங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டுகிற போது குரல் மெய்மறந்து போயிடுறாரு. ஏதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்கறது? என்ன ஓதுற அழகா ஓத என்னவாகுது? அப்படியே மனசு இலகிருது. ஏதாவது கொடுக்கணுமே. இவரே இப்பதான் படைக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? கொடுக்கறது கையில இருந்து இருக்குது, ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் அந்த மனசு கேட்கல. ஏன் வயசு அப்போ கேட்கறாரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம்ட்ட விஷயமா அல்லாஹ் கேட்கறாரு, இவருக்கு எவ்வளவு வயசு அல்லாஹ் நீ கொடுக்க போற? அல்லாஹ் சொன்னதாக முஸ்னத் அஹ்மது வருது, சித்துனாமன் 60 வயசு. இது ஃபீல் ஆயிருது. இவ்வளவு அழகா ஓதுற மனுஷனுக்கு 60 வயசு தானா? ஒரு 40 என்னதுல இருந்து கொடுத்துறேன் அப்படி அல்லாஹ்ட்ட கேட்க, அல்ஃப் இவருக்கு தரப்பட்டது 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகள் இருந்து 40 என்ன செஞ்சாச்சு? அவருக்கு கொடுத்தாச்சு.
கொடுத்ததுக்கு பிறகு சம்பவம் முடிஞ்ச அவ்வளவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்துட்டாங்க, பூமியில வாழ்றாங்க. மலக்குல் மௌத் வந்துட்டாரு. எத்தனாவது வருஷம் வந்தாரு? 960 வந்துட்டாரு. என்னங்க நீங்க வந்திருக்கீங்க, கிளம்பலாம் வாங்க. என்னது கிளம்புறதா? நான் கிளம்பணும், எனக்கு 1000 வயசு தெரியும்ல அப்படின்னு சொல்ல மறந்துட்டாருங்க. கிதாபுல வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட முதல் மறதி அது. எனவே அதனுடைய பிச்சலங்களுக்கும் என்ன இருக்கு, அது என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், இருங்க ஒரு 10 நிமிஷம் சொல்றேன். ஆமா, இப்ப இங்க இருக்க பல பேருக்கு வைஃப் நம்பர் தெரியாது, போன் நம்பர் இருங்க பார்த்து சொல்றேன். பல பேருக்கு இல்லையா? ஆனா இதுல என்ன பியூட்டினா, அவங்க நம்பர் நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, பிரச்சனை ஆயிரும். சரி, அதான் ஆண்கள் திறமையானவர்கள் ஆண்கள் இல்ல. சரி, அதை விடுங்க. அதே தஃசீர்ல போய் எதை பேசிட்டு இருக்கீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறக்காட்டா இருந்திருந்தா உம்மத்திலேயே அந்த ஏற்பட்டிருக்காது. எனவே மறதி அங்கிருந்து வருது, புரியுது அவங்களுக்கு? அதனால நாங்கெல்லாம் மறந்துட்டு எங்களை அடிக்காதீங்க தெரியாது கிளாஸ்ல, அதுல பாடத்துல முடியாது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டுறாங்க. அப்போ மலக்குல் மௌத் ஒன்னும் சொல்லல. ஓ அப்படியா விஷயம், இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் வருது, கொண்டு வருகிறார்கள். இது எப்ப எழுதுனீங்க? அப்பவே எழுதி வச்சுட்டோம். எப்போ? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 900 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா எப்போ நீங்க 40 வச்சுக்கப்பான்னு நீங்க அள்ளி கொடுத்தீங்களோ அப்பவே அல்லாஹ் எங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, இதை கொஞ்சம் எழுதி வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இருக்குல்ல, கொடுக்கல் வாங்கல, கொடுத்ததெல்லாம் எழுதி வைக்கணும் கரெக்டா. இது அல்லாஹ்வுக்கு தேவையில்ல, உங்களுக்கு தேவை, எழுதி வைக்கப்பட்டுச்சு. வாங்கி பார்த்தா இருக்குது, தாவூதுக்கு 40 நான் தருகிறேன், என் ஆயுள் காலத்தில் 40 வருடம் தருகிறேன் என்று அப்படின்னு எல்லாம் எழுதி இருக்குது. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விட்ட பாரு இல்ல, கேட்டாரு சாட்சி எங்க அப்படின்னு சொல்லி, சாட்சி வேணும் இல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ கேட்பேன் தெரியாத, இது கூடவா தெரியாது ரப்புக்கு இது கூட தெரியாது. அல்லாஹ் சொன்னா, அங்க இருந்த ஒட்டுமொத்த மலக்குகளும் சாட்சியா வச்சாங்க. வஷஹத அலைஹில் மலாயிகா, எல்லா மலக்குகளும் சாட்சிக்கு வந்தாங்களாம். இது எழுதப்பட்டது அங்கதான், இது கொடுத்தது நிஜம்தான், இதுக்கு நாங்க எல்லாம் சாட்சின்னு எல்லா மலக்கும் சொன்ன உடனே இவர் என்ன ஆயிட்டாரு? மாட்டிக்கிட்டார். இப்போ என்ன செய்யறது? அல்லாஹ்வுக்கு இறக்கமும் வந்துருச்சு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன், எழுதுனது உண்மை, ஓகே, சாட்சியங்களும் உண்மை, கொடுத்தது உண்மை, என்ன செய்யலாம்? ரெடி, நான் கிளம்புறேன், அவ்வளவுதான், போலாம் அப்படிங்கும் போது அல்லாஹ் சொன்னா, முஸ்னத் அஹ்மதுல வருது ரிவாயத்து, அல்லாஹ் சொன்னானா, நானும் நீ ஏன் 40 கொடுத்துட்ட, நான் கொடுக்க மாட்டேன், 40 வருஷம் இருந்துட்டே வாங்க, 40 வருஷம் இருந்துட்டே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னா ஓகே அப்படி இருந்துட்டாரோ. கிடைச்சது ஏன் விடுவேனாங்க? 1 வருஷமா 2 வருஷமா 40 வருஷம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அங்க நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டானது. அது மட்டும் உண்டாயிருக்காவிட்டால் நமக்கு உண்டாயிருக்காது. அவருக்கு அங்க தோணுச்சு இல்ல, நமக்குமே தோணுது. நான் தாத்தா 80 வயசாச்சு, சும்மா இருப்பா, நல்லா இருக்கேன் தாத்தா. 80 தாத்தா என்ன சொல்றாரு, எனக்கு என்ன பாக்குற அப்படிங்கிறாரு. 90 வயசானா 90 சென்டம் போடுவோம்ப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த ஆசை வந்து அவருடைய குறை கிடையாது, எங்க இருந்தது ஜீன் அப்படிதான். யார் ஜீனு? ஆதம் பாவா ஜீன் அது. அதனால மறந்தார், எனவே மறக்கிறோம். ஆசை வாழணும்னு ஆசைப்பட்டாரு. இது விதிவிலக்கானவனே செய்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். ரோஷக்காரர், ரோஷம் ஜாஸ்தி. அவரே அப்படிதான் உயிர் எடுக்கிறதுக்கு தான். மலக்குல் மௌத் வந்த போது, என்ன வந்திருக்கீங்க? இல்ல டைம் முடிஞ்சு கிளம்பலாம், உங்களை கூட்டு போதான் வந்திருக்கோம் அப்படிங்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓங்கி அடிச்சுட்டாங்களாம் மலக்குல் மௌத். என்ன யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கல, ஓங்கி அடிச்சிட்டாரு. அடுத்தது மலக்குல் மௌத் அல்லாஹ் கிட்ட போய் இந்த மாதிரி அடிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா, ஆமாப்பா அவர் கொஞ்சம் ஃபிரௌனவே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண ஒரு நபி, அவர்கிட்ட போய் நீ வந்து உயிர் எடுக்க பாரு வா அப்படின்னா உருவார அவன் உயிர் எடுத்துருவாரு. அதனால போய் மன்னிப்பு கேட்டு தன்மையா சொல்லு, மௌத்து வந்துருச்சு உங்களுக்கு, உயிர் கைப்பற்றதான் வந்திருக்கிறோம்
அவர் வாழ ஆசைப்பட்டாருன்னா ஒரு நபி பெரிய அந்தஸ்து உள்ளவர், அதனால நானே ஒரு சாய்ஸ் தரேன்னு போய் சொல்லு, ஒரு ஆட்டை கொண்டு போய் நிப்பாட்டு, அந்த ஆட்டு மேல கை வைக்கட்டும், எத்தனை முடி கீழே இருக்குதோ அத்தனை வருஷங்கள் தந்துடலாம், அதுக்கு மேல வேணா மூத்தாக்கலாம், டீல் பேசு, தன்மையா பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்க மலக்கும் போது மறுபடியும் வந்து சொல்றாரு, மன்னிச்சுக்குங்க, உங்களுக்கு மௌத்து டைம் வந்துருச்சு, நீங்க மௌத்தாக வேண்டிய ஆள் தான், டைம் வந்துருச்சு, கிளம்பணும், இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சாய்ஸ். என்ன சாய்ஸ்? இல்ல ஆட்டுக்கு மேல ரோமம் இருக்கு, செம்மறி ஆடு தான், ஆனா கையை வச்சுக்க, கீழே எத்தனை முடி இருக்கோ அத்தனை முடியுடைய வருடங்கள் நீங்க வாழ்ந்துக்கலாம்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அது நீ விரும்பினா ஒரு ஆடு ரெடியா அது இருக்குது, கையை வச்சீங்கன்னா எண்ணி சொல்லிடுற முடிய, அப்புறம் வேணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் கேட்டு சொன்னாங்களாம், அந்த வருஷங்கள்லாம் முடியுங்கிற இல்ல, ஆமா, அதுக்கப்புறம் என்ன செய்வேன், அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிருவேன், அதுக்கு இப்பயே போலாம் வா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அப்படி ரோஷத்தோட கிளம்பினா நபி யார் தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விட்டமே இல்லை, நம்ம அப்பா இல்ல, 40 கிடைச்சது ஏன் விடுவேன்னு கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டாரு, 1000 வருஷம் வாழ்த்த மொத்தம் பண்ணாரு. எனவே உலகத்தில் முதல்ல எழுதி வச்சு சாட்சியங்களோட வச்ச ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி ஒரு கணக்கு சொல்றதா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து வருது. கஞ்சி ஆறிடுமா? ஆறாது. இது சின்ன மேட்டர் சொல்லிடுறேன். அதாவதுங்க, இந்த கொடுக்கல் வாங்கல் மேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொடுக்கலுடைய பல முறைகள் இருக்கு, வியாபாரத்துடைய பல முறைகள். நம்ம கிட்டே நிறைய முறைகள் இருக்கு, கிரெடிட் இருக்கு, கேஷ் இருக்கு இல்லையா, இஎம்ஐ இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி எப்படி ஒன்று இருக்குது, அமேசான்ல வருதா இல்லையா, இந்த மாதிரி பல மாதிரிலாம் இருக்குது. அதுல சில முறைகள் ஜாயிஸ், சில முறைகள் முற்றிலுமாக ஜாயிஸ் இல்லை. அது நிறைய முறை இருக்கு. சும்மா ஒரு இந்த ஆயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு 2-3 முறை மட்டும் நான் சொல்றேனே. முதல் முறை அந்த காலத்துல இருந்துச்சு, இப்போ இல்ல, அப்படி இருக்கான்னு தெரியல, இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும், வியாபாரிகள் சொல்லணும். எப்படி ஒரு முறை இப்போ சொல்ற ஃபர்ஸ்ட் முறை ஜாயிஸ் இல்லை. அது என்ன முறை அப்படின்னா, பொருளே இல்ல, ஓகே, காசும் இல்ல. இவர் வந்தாரு பொருள்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு, அவர் வந்தாரு காசுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. 2 பேர் உட்காந்து ஒரு வியாபாரம் பண்றாங்க, பொருளும் இல்ல காசும் இல்ல. என்ன வியாபாரம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு நான் 10 ஆடு தரேன் அப்படின்னு. ஆடு எங்க இருக்குது? அது எங்க இருக்குது எனக்கு தெரியும் இல்லையா, அது பறக்க கூட இல்ல, பொருளே இல்ல, மபியம் இல்ல. இவர் சொல்றாரு, நீ தர ஒவ்வொரு ஆட்டுக்கும் நான் 10,000 கணக்கு போட்டு 1 லட்ச ரூபா தரேன். 2 பேர் எழுதிக்கிறாங்க. பொருளும் கடனு உதார், இதுவும் உதாரில் இருக்கு, இதுவும் காசும் இப்ப தரல, நீ அப்ப தருவில 10 ஆடு, அப்ப நான் தரேன் 10 லட்சம். இதுக்கு பேர் வியாபாரமா சொல்லுங்க? இப்ப நீங்க சிரிக்கிறீங்களா இல்லையா? இந்த மாதிரி இருந்துச்சு அந்த காலத்துல. அந்த காலத்துல இப்படி எல்லாம் 3 வருஷம் கழிச்சு நான் உனக்கு 10 மரத்தோடைய பேரிச்சம்பழம் மூட்டை தரேன், இத்தனை சா தரேன், அப்படியெல்லாம் பேசிக்குவாங்க. இப்ப இவரும் அப்படியா அப்படி தர, இப்படி ஒரு வியாபாரம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஓகே, இந்த வியாபாரம் ஜாயிஸ் இல்ல. சரி, இப்ப இந்த முறை இப்படி இருக்கா, முறை இருக்கா? இப்படி யாரும் பண்றது இல்லை இப்பெல்லாம். அது அறிவுக்கே பொருந்தல, அதனால இல்ல. ஆனா அப்படி இருந்ததுனால சொல்ல வேண்டியிருக்கு, அது அனுமதி இல்லை. 2வது மெத்தேடு என்னன்னா, பொருள்காரர் பொருளை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார், பொருள்காரர் பொருளை வச்சிருக்கிறார். இப்ப அந்த பொருளை என்ன செய்யறாரு, கையில கொடுக்கறாரு, இது ஜாயிஸ். இந்த அப்பா காசு கட்ட காசு இல்ல, கடனுக்கு வாங்குறாரு. சரி, இப்ப எவ்வளவுங்க? 150 ரூபா. சரி, 2 வாரம் கழிச்சு தரேன். 150 ரூபா தானே, 2 வாரம் கழிச்சு தரேங்கிறாரு. பொருள் வந்துருச்சு. இது ஜாயிஸா? ஜாயிஸ். இது சரியத்தில் ஜாயிஸ். இது கிரெடிட்னு நம்ம வச்சிருக்கோம் பேர் இல்ல. இது பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் நடக்குது. ஒரு பொருள் நம்ம வாங்கிக்கிறோம், அப்புறம் காசு கட்டுறோம், இஎம்ஐயும் அதில் தான் வருது, காசு கட்டுறது வருது. அந்த மாதிரி இந்த முறை பொதுவாக கூடும். டீ குடிச்சிட்டு ஆனா கணக்கு எழுதிக்கங்கிறோம்ல, ஓதுற காலத்துல 5 ரூபா டீ மசாலா. அப்ப நாங்க இந்த முறையில தான் வச்சிருந்தோம், டீ எழுதிக்கிட்டே போறது. 20 டீ, 21, 31 டீ போயிட்டே இருக்கும். வடை போகும், பிஸ்கட் போகும், எழுதிக்குவாரு. பிஸ்கட் 5 ரூபா பிஸ்கட் தான். பிஸ்கட்னாலும் 5 ரூபா பாக்கெட் தான் வச்சிருப்பாரு, வடைனாலும் 5 ரூபா வடை தான், டீனாலும் 5 ரூபா டீ தான். அப்ப கணக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு 1, 2, 3 போயிட்டு இருக்கும். அப்பா அம்மா பாக்குறதுக்கு வருவாங்க, மசாலா ஓதிட்டு இருக்கும்போது வருவாங்க. 2 வருஷம் வச்சு என்னப்பா கணக்கு வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. 21 டீ, 21 வடை, 30 பிஸ்கட் பாக்கெட், அப்படியா கணக்கு போட்டு காசு கொடுத்து கரெக்டா. அந்த காசு நம்ம கைக்கு வராது, யாரா டீல் பண்ணிக்குவா? அவரும் அப்பாவும் டீல் பண்ணிக்குவாங்க.
நம்ம எங்க காசு கொடுத்தா பையன் கெட்டு போயிருவான். காசு கொடுத்தா பையன் கெட்டு போயிடும். அன்னைக்கு அப்படி வளர்த்தாங்க, காசு கொடுத்தா பையன் கெட்டு போயிடும். பையன் கேள்வி காசுக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு ஓத வர்ற பையனுக்கு பாக்கெட் மணி, நம்புவீங்களா நீங்க? இங்க இருக்க பெரியவங்க நம்ப மாட்டீங்க. ஓத வர்ற பையனுக்கு பாக்கெட் மணி ஒரு நாளைக்கு அப்பா 200 ரூபா கொடுக்குறாரு. 200 ரூபா கூட நான் ஓத போறேங்கிறான். என்னங்க கணக்காவது? ஒரு கூலி தொழிலுக்கு போனா கூட, பட்டறைக்கு போனா கூட 200 ரூபா கிடைக்க மாட்டாரு வேலை செஞ்சா. ஓத போடான்னா 200 ரூபா கொடு. 200 ரூபா வாங்கிட்டு தான் ஓதவே வர்றான் அவன். விலைவாசி ஜிஎஸ்டியோட சேர்த்து சொல்றீங்க. இப்போ விலைவாசி ஏறி போச்சு. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு போச்சு. அப்படியெல்லாம் நான் உங்க காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காலத்துல எங்க அப்பா எனக்கெல்லாம் காசு தரல, கணக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன்டார். சோ இது ரெண்டாவது மெத்தட். இது கூடும். அதாவது பொருளை வாங்கிக்கிறது, காசு அப்புறம் தரது. ஓகே, இதுவும் கூடும். மூணாவது மெத்தட் இருக்குது, அதுவுமே கூடும். அது என்னது? காசை ஃபர்ஸ்ட் கொடுத்துடுறோம், பொருளை நாம அப்புறம் தான் வந்து சேருது இல்லையா? ஃபர்ஸ்ட் காசை பே பண்ணிடுறோம். ஆனா கொடுத்துருங்க 10,000 ரூபாய், 14,000 ரூபாய், ரியல்மி டேப் அப்படி ஃபர்ஸ்ட் புக் பண்ணிடுறோம். இதுக்கு பேர் பையவ சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்கூட்டியே பணத்தை கொடுத்துருவோம், பொருள் அப்புறமேட்டு நமக்கு வந்து சேரும். 1 மாசம் கழிச்சோ 2 மாசம் கழிச்சோ அது வரும். அதுல பல நிபந்தனைகளுக்கு, அந்த நிபந்தனைகள் எல்லாம் குரான்ல வருது, பேசிக்குவோம். நாலாவது, அது நமக்கு தெரியும், காசு கேஷ், பொருள் கை மேல காசு, கை மேல பொருள். இந்த 4 மெத்தட் இருக்கு. இதுல ஒண்ணு மட்டும் தான் ஜாயிஸ் இல்லை, அதுதான் தெரியும். இப்போ இந்த ஆயத்து இது பத்தி எல்லாம் பேசுது. இந்த வியாபாரத்தை பத்தி எல்லாம் பேசாது. கொஞ்சம் டீப்பா கிளாஸ் எடுத்தா உங்களுக்கு போர் அடிச்சிருமோங்கனால கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா போறேன். இப்போ புரியறது தான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க, ஒரு கடனை விடுறீங்க. இதா ததாயன்தும் பிதைனின். அந்த காலத்துல தெயின் அப்படிங்கிறது, கடன் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம வாங்குற கடன் மாதிரி இல்ல. இன்னைக்கு நான் சும்மா போய் ஒரு 5,000 ரூபாய் கொடு அப்படின்னு கடன் கேட்கறோம்ல, அந்த மாதிரி கடன் வாங்குற பழக்கம் அவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தேவை அப்படிங்கிறது காசை வச்சுதான் வந்துருச்சு. நீ காசை கூட நான் எனக்கு தேவையான நான் வாங்கிக்கிறேன். பிரைவேட் லோன் வாங்குறப்பா இல்லையா? எனக்கு நீ காசை கொடு, நான் எனக்கு தேவையான வாங்கிக்கிறேன். எனக்கு போன் வேணும், காசு ஏதோ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீ காசு கேட்கறோம் கடனா. அந்த காலத்துல, இந்த ஆயத்திறங்கின காலத்துல வெறுமனே போய் காசுன்னு ஒண்ணு கிடையாது. முதல்ல அன்னைக்கு என்ன இருந்ததுன்னா, பொருள் கொடுத்துருவாங்க, அதுக்கு மதிப்பீடு தரணும். சோ பொருள், அதுதான் தெயின். சரியத்துமே கூட சும்மா காசு 50,000 கொடு, நான் அப்புறம் தரேன், இந்த 10,000 கூட அப்புறம் தரேன், இந்த கான்செப்டுக்கு சரியத்தை வரல. கடன் அப்படி வாங்காதீங்கன்னு சொல்லுது. தேவையான பொருளை வாங்க. ஏன்னா நீ கடன் வாங்குறதே கட்டுறதே கஷ்டம். நீ அப்படி வாங்கிட்டு ஏதாவது இங்க 50,000 வாங்குற, ஈசோத்தப்பி மூசாவுக்கு மூசோத்தப்பி ஈசாக்கு கான்செப்ட் தான். 50,000 இங்க வாங்க வேண்டியது, அங்க 60,000 வாங்க வேண்டியது. இங்க 50,000 கூட 10,000 வச்சுக்க, அப்புறம் 70,000 வாங்க வேண்டியது, இங்க 60,000 கொடுக்க வேண்டியது. இந்த கான்செப்ட் சரியா சொல்லலை. ஏன்னா இது தப்பு அப்படிங்குது. எனவே பொருள் வச்சுக்கங்க, பொருளை வாங்கிக்கோங்க, அது கடனை கட்டுங்க. அப்படி நீ பண்ணுவதாக இருந்தால், இல்ல அஜலின் முசம்மன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தரதா இருந்தா ஃபக்துபு, முதல்ல அதை எழுதுங்க. போதும், இன்னைக்கு போதும். மீதி என்ன எழுதணும், எப்படி எழுதணும், யார் எழுதணும், சாட்சி எத்தனை வைக்கணும், எழுதுற முறைகள் என்ன, பொருளை கொடுத்தவர் எழுதிக்கணுமா, இல்ல பொருளை வாங்குறவர் உட்காந்து எழுதுற பொறுப்பு யார் மேல? 2 பேர் இருக்காங்கல்ல, வித்தவன் வாங்கினவன் மேல எழுதுற பொறுப்பா, வித்தவன் மேல எழுதுற பொறுப்பா, ஆண் சாட்சி இருக்கா, பெண் சாட்சி இருக்கா, இந்த மேட்டெல்லாம் பேசிக்கலாம். கஞ்சி யாரு? எனவே நீங்க பொதுவா இந்த கடனை கொடுத்து வாங்கிக்கிறதா முதல்ல எழுதுங்க. ஃபக்துபு, அதை எழுதி வையுங்கள் என்று குர்ஆனுடைய முதல் கட்டளை. மீதி உள்ளது இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரம் நாம் பேசிக்கலாம். அல்லாஹ் தஆலா தீனுடைய விஷயங்களை, மசாலைகளை விளங்கி அமல் செய்யக்கூடிய பொறுப்புள்ள முஸ்லீம்களா நம்ம யாருக்கு அருள்வானா. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.